ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்கேஸ் ஃபேமிலி விலாக். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான சூப் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. இது வந்து வெஜிடபிள் சூப் தான். இது வந்து நான் குழந்தைங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்காக இந்த சூப் வச்சு தான் நான் பேக் பண்ணி கொடுத்தேன். இதுக்கு வந்து தேவையான காய்கறிகள் அப்படின்னா நான் வந்து ஒரு பெரிய கேரட், ஆஃப் பீட்ரூட், அதுக்கப்புறம் ஒரு 5-6 பீஸ் வந்து பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், நெக்ஸ்ட் வந்து ஒரு க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கேப்சிகம், ஒரு ஆஃப் கேப்சிகம் இருக்கும், அது பொடி பொடியாக எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு இது ஓப்பன் பாட்லேயும் பண்ணலாம், குக்கர் வச்சுட்டும் பண்ணலாம். அதாவது ஒன் பாட் மெனு மாதிரி. நான் வந்து ஒன் பாட் ரெசிபியாக இது பண்ணல, நான் ஓப்பன் பாட்டில் தான் வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய், நெய் எதில் வேணால் நீங்கள் செய்யலாம். நான் பட்டர் போட்டுட்டு கொஞ்சமாக கார்லிக் எடுத்து வச்சுருந்தேன், அது போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை வதக்கிட்ட பிறகு கூடவே கேரட், நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா காய்கறியுமே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்குமோ நீங்கள் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்களுக்கு இதில் சில காய்கறி கிடைக்கும், சில காய்கறி இருக்காது. இது கூட நீங்கள் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லைனா க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம இஷ்டம்தான். எல்லாம் எப்படி பண்ணாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, நான் வந்து இது குட்டி பசங்களுக்கு லன்ச் பேக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறேன். ஸோ காரம் வேணால் நீங்கள் காரம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் எந்த இதுவுமே காரமும் சேர்க்கல. ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் கொஞ்சமாக பெப்பர் பவுடர், இது வந்து நான் இதெல்லாமே வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு, இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பெப்பர் மட்டும் தான் இதில் காரமே, மற்றபடி வேறு எதுவுமே காரமே இருக்காது. ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா வதங்கின பிறகு தேவையான தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் வந்து ஒன்ஸ் நல்லா பாயில் ஆன பிறகு ஃபைனலாக நீங்கள் உங்களுக்கு வந்து காரம் வேணும்னா காரம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு வேணால் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து குட்டி பசங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்றதுனால இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு வெறும் சூப் மட்டும், அதோடய வெஜிடபிள்ஸோட எசன்ஸ் எல்லாமே அதில் போயிடும். அவங்க வெஜிடபிள்ஸ் வந்து கடிச்சு சாப்பிட முடியாது ஸ்கூலில், அதனால் வெறும் சூப் மட்டும் வடிகட்டிட்டு அவங்களுக்கு சாதத்தில் போட்டு லன்ச் பேக் பண்ணி அனுப்பியாச்சு. இந்த சூப் ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இதில் வந்து வேறு ஏதாவது சேஞ்சஸ், நீங்கள் என்ன மாதிரிலாம் சூப் பண்ணுவீங்க, இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற குட்டி குட்டி லைக்ஸ் தான் எனக்கு வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தொடர்ந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பாய்.